இந்த மாரி இவ்ளோ சாஃப்ட்டான மட்டன் சுக்கா உங்களுக்கு வேணும்னா, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. முதல்ல மட்டன நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருந்தோம்னா, சின்ன வெங்காயம் ஒரு 4, 5 தட்டி போட்டு, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு, சின்ன ஆடுனா ஒரு 3ம், பெரிய ஆடுனா ஒரு 7 விசிலும். கூடவே என்ன பண்ணியிருந்தோம்னா, மஞ்சத்தூளு, சீரகம் இதெல்லாமே ஆட் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணி, நான் சொன்ன விசில் கணக்குல வந்து நீங்க வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மட்டன் வழக்கம் போல ரெடி ஆயிரும். இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட பிரியாணி வீடியோலயும் இதே தான் சொல்லியிருந்தோம். எப்படி வந்து என்ன மாரி என்ன அளவுல வந்து மட்டன் வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவு வச்சுட்டு நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70லேருந்து 80% மேல வந்து தன்ன போல மட்டன் வந்து குக் ஆயிடும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த மாரி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம், மட்டன் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நாங்க வந்து சுக்காவுக்கு ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 1/2 கேஜி எடுத்து வச்சுட்டு, அத உள்ள போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நெறையவே எடுத்து போட்டுட்டோம். நல்லா மைய அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கடலெண்ணெய் நல்லா நெறைய ஊத்திக்கிட்டாச்சு. உங்களோட உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அது கடலெண்ணெய் ஊத்துறது. நான் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கிட்டோம். ஊத்துனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மொளகாத்தூளு. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, சோம்பு இதெல்லாமே போட்டு அரைச்ச ஒரு பொடி. அது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வடகறி எபிசோட்ல சொன்ன அதே பொடிய நீங்க போட்டுக்கங்க. போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூளு, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா ப்ளஸ் வந்து சிக்கன் 65 மசாலா. இது எல்லாமே போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாருக்கும் உண்மையிலேயும். போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலைய பிச்சு போட்டு டைரக்ட்டா நீங்க ஸ்டவ்ல வச்சிரலாம். இப்ப நீங்க ஸ்டவ்ல வச்சா போதும். போட்டுட்டு நீங்க வந்து வத்த விடுறது தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை. இதுல வந்து உங்களுக்கு பெருசா இதுக்கப்புறம் வேலையே இருக்காது. நீங்க அத வந்து எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக எண்ணெய் மேல வந்து அது வந்து வதங்க ஆரம்பிக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வதங்க ஆரம்பிக்குதுல, இந்த மாரி வதங்க ஆரம்பிக்கும். அதுவரைக்கும் நீங்க இது பண்ணிட்டே வரணும். இந்த மாரி வரப்ப நீங்க வந்து எடுத்து உங்களுக்கு மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்ப நம்ம இதுல உப்பு ஆட் பண்ணல இதுவரைக்கி. ஏன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட வேக வச்ச தண்ணீலயும் அதுல உப்பு இருந்திருக்கும். ஸோ, அது ஓரளவுக்கு இதா இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த உப்பு ஓகேவா? இல்ல கொஞ்சம் போடணுமா? அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நீங்க உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுவரைக்கும் நீங்க வந்து உப்பு போடணும்னு அவசியம் இல்ல. போட்டக்கப்புறம் கொஞ்சம் கையில முந்திரி எடுத்து உள்ள போட்டுக்கிட்டேன். அது போக நெய்யி. இது 2யும் எடுத்து நல்லா கடைசியா போட்டு ஃபைனல் டச்சா போட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா, அந்த இது வந்து ரிச்சான ஃப்ளேவர் குடுக்கும். முந்திரி வந்து நீங்க கடைசில போட்டீங்கன்னா, அது சாப்பிடும்போதே ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாமே பண்ணி நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு நீங்க எடுத்து வச்சுட்டு, ஒரு தட்டுல வெள்ள சாப்பாடு போட்டு, கூட கொஞ்சம் மட்டன் சுக்கா எடுத்து பெனஞ்சு இந்த இப்ப வச்சது இவ்வளோ தானே. இத வச்சு நான் இந்த தட்டு ஃபுல்லா இருக்க சாப்பாட முடிச்சிட முடியும். அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா அத நீங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆ ஃபாலோ பண்ணிருங்க Instagramல இருந்திருந்தால். இதுக்கு மேல என்னன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. பாய்.